அதுதான் இவங்க அரசாங்கம் வந்து நம்ம போலீஸ் வந்து கொண்டு போய் காமிக்குது பாருங்கள், தினத்தந்தியில் அரை பக்கம் விளம்பரம். இது யார் கொடுத்தா அப்படின்னா இல்லை, புஷி ஆனந்த் ஒரு பேட்டி கொடுக்குறாரு 12 மணிக்குன்னு. அதுக்கு அந்த இது வந்து ட்விட்டர் வர போட்டிருக்காங்க. அது வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, புஷி ஆனந்துட்டு இந்த கேள்வி வருது. அப்பயும் தூங்கிட்டு இருந்தவன தான் எழுவே புஷி. ஆனால் அதாவது சிபிஐ விசாரணையிலே தூங்குறாரு அந்த ஆளு. இவன் கட்சி பொதுக்குழு எப்படி தூங்குவாப்புல? அப்போ 3 மணிக்கு தானே சிபிஐ கேட்குது, 3 மணிக்கு தானே காவல்துறை பெர்மிஷன் கொடுத்தாங்க, 8:45 நாமக்கல் வர்றாரு, 12 மணிக்கு கரூர் வர்றதா எப்படி அறிவிச்சிங்கன்னு புஷிட்டு கேட்குறாரு. புஷி சொல்கிறாரு, அதை புஷி தூங்கின ஒரு படத்துலண்ணே கவுண்டமணி செந்தில் ஒரு ஜோக் வரும், நல்ல நல்ல சிரிப்பு தான். அதில் வந்து செந்தில் தூங்கிடுவார். டேய் என்னடா நான் வாசிக்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன். அது மாதிரி. ஆனா அதுல புஷி கிட்ட ஒரு திருத்தம், பிடிச்சாலும் பிடிக்காலும் தூங்குவாரு. அதுல பிடிக்கலனாலும் மறுபடியும் வாசிக்க சொல்லுவானா அந்த படத்துல. ஆனா நீங்க வாசிக்கிற அதுதான் புஷி. அப்போ 3 மணிக்கு தானே என்ன வேதனை என்னன்னா நம்மளை அவங்க பத்தி எல்லாம் பேச வச்சுட்டாங்க. அதான் கொடுமை. அது அன்னைக்கு ஒரு கேட்டாரு, ஏன்னா அது இல்லையா, ஒரு சமூகத்தையே சமூக விரோதி ஆக்குறது இருக்குல்ல, அதை நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. ஒரு சமூகத்தை சமூக விரோதி ஆக்கலாம். என்ன ஒரு ஒரு கேனத்தனமான ஒரு விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளை, வயசு பிள்ளை அது சொல்லுது, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டை வந்து போடலைன்னா நான் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னா, இது நீங்கள் இதை வச்சு பாருங்கள். இது நான் அது விளையாட்டுக்காக சொல்லுது இல்லை, சீரியஸாக சொல்லுது. இது எங்கே போய் நான் விடும்? உண்மையிலேயே இந்த பைபிளை விஷத்தை வச்சு கொண்டு வாங்கலை. ஏன்னா 41 கொலையை ஒரு கொலையாகவே நினைக்கலையானே. எனக்கு ஆதங்கமே அதானே. நீங்கள் கொலையை நம்ம பரிதவிப்போம்ல. நீங்கள் இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகிற போக்கில் நீங்கள் வாடு போய் சுற்றுலா மூடில் போனோன்னே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க. 3 நாள் அங்கே ஒன்று போயிடுவோம், துக்கமாகி போச்சு. 3 நாள் 3 நாள் துக்கம்னு நினைக்கிறீங்க. அதுதான் மனசாட்சி இருக்கிறவன்னு நினைக்கிறது.